ஹாய்! எப்பவும் மீன் குழம்பு வச்சா, அடுத்த 2 நாளைக்கு இருக்கும். மறுபடியும் 2 நாள் கழிச்சு மீன் வாங்குவோம். மீன் குழம்பு வைப்போம். அதுக்கு அடுத்த 2 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனா லாஸ்ட்டா ஒரு 2 மந்த்தாவே வந்து மீனே வாங்கல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீன் வாங்கிட்டு வந்திருந்ததுனால கொஞ்சம் பீஸ் எடுத்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். பூண்டு, இஞ்சி, மிளகாத்தூள், வீட்ல அரைச்ச குழம்பு மசாலாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து அரைச்சு மீன்ல தடவியாச்சு. பூண்டு இடிச்சிட்டு கருவேப்பிலையோட சேர்த்து போட்டுக்கிட்டேன். இது வறுத்துட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த கருகின பூண்டுக்கும் கருவேப்பிலைக்கும் இங்க வீட்ல சண்டை நடக்கும். மீன் குழம்பு எப்பயும் போல தான் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், தக்காளி, உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச இந்த குழம்பு மசாலா தூள்ல 3 ஸ்பூன். இந்த மசாலா இருந்துச்சுன்னா போதும், குழம்பு வைக்க தெரியாதவங்களும் வச்சிடலாம். தனியாத்தூள் மிளகாத்தூள்னு சேர்க்கும் போது தான் கரெக்டான பக்குவம் தெரியாது. இந்த மசாலா இருக்கும்போது ஈஸியாகவே வச்சிடலாம். நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு நல்லா புளிப்பாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு நிறையவே புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். பண்ணிட்டு இருக்கும்போதே ஆள்னி பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். சாப்பாடு ஊட்டுற வேலையை பார்க்காம இங்கே வந்து ஏதாவது குறை சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி வரட்டி விட்டுறணும். தர்பூசணியை தின்னுட்டு மிச்சம் மீதி எனக்கு வச்சிருந்துச்சுங்க. அதில் ஒரு பீஸை கட் பண்ணி நான் சாப்பிட்டேன் பசிக்குதுன்னு. வேலையெல்லாம் முடிஞ்சு எடுத்து வச்சு சாப்பிட்லான்னா மேடம் முன்னாடி போய் நின்றுட்டு ஏதோ ஃபோனை நோண்டி வேலை பார்த்துருப்பாங்க போல. எனக்கு கேமராவில் தம்ஸ் அப் வேற கொடுத்தாங்க. டாடா.